இதுவரைக்கும் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்த அதிகம் செல்வாக்கு படைத்த நபர்கள் அப்படிங்கிறத பதிய வைக்கிற மாதிரி மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நபர் தி 100 அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம் வெளியான நேரத்தில் அமெரிக்காவினுடைய வீதிகளெங்கும் பேசப்படும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கான புகழாரங்கள் எல்லாம் சூட்டப்பட்டது. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தின 100 பேரை பட்டியலிடுறாரு. ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 100 வரைக்கும். அப்படி அவர் யாரையெல்லாம் பட்டியலிட்டாரு, அவங்க அந்த புத்தகத்தில் இடம்பெறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த தி 100 சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்க போகிறோம். அவர் பட்டியலிட்ட 100 பேர் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அளவுகோலை வச்சு அவர் பட்டியலிடலை. ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நல்ல ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற அளவுகோலை எல்லாம் வச்சு அவர் பட்டியலிடலை. மைக்கேல் ஹார்ட் இந்த 100 பேரை ரேங்கிங் பண்ணும்போது எந்த அளவுகோலை பயன்படுத்துகிறாருன்னா, அந்த 100 பேரும் மக்கள் மத்தியில் என்ன தாக்கம் செலுத்தினாங்க, அதில் யாருடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அளவுகோலை வச்செல்லாம் அவர் ஃபஸ்ட் ரேங்க் 100th ரேங்கை பிரிக்கலை. அதனால தான் ஹிட்லர் போன்ற ஆட்கள் கூட இந்த புத்தகத்தில் இடம்பெற முடியுது. ஏன்னா ஹிட்லர் ஒரு கெட்டவராக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவர் செலுத்திய தாக்கம்ங்கிறது இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால.